கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா உபதேசிக்க வேண்டிய எவனுக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைய பிரசங்கிக்க எவனுக்கும் பயப்படக்கூடாது. பாவம் செய்கிறியா, நீ இந்த பாவத்துல இருக்கிற, இந்த பாவத்துல ஒழுங்கா வெளியில வான்னு சொல்லி அவனை போதிக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படக்கூடாது. இந்த நாட்கள் அநேக ஊழியக்காரர்கள் இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒருத்தவங்க பாவம் செய்தாலும் சரி, சபை விசுவாசிகள் பாவம் செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது கர்த்தருடைய வருகையில பூரணப்படும். எந்த வசனத்துல இருக்குது? கர்த்தருடைய வருகையில பூரணப்படும் எந்த வசனத்துல இருக்குது? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தானே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நிறைய ஊழியக்காரருடைய வாயில வருகிற வார்த்தை, இந்த இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் சீர்கேடான காரியங்களை ஆயத்துக்குள்ள இருந்து பண்றாங்களே அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வருகையில சீர்படுத்தி ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரு. கனவுல கூட நீங்க நினைச்சிடாதீங்க அவருடைய வருகைகளை அவர் சீர்படுத்தி எடுத்துக்கொள்வாருன்னு. அவரை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படணும். பரலோகத்தில் என்ன செய்யப்படும்னா, பரலோகத்துல பரிசுத்தமான தூதர்கள் எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்ம இந்த பூமியில எப்பொழுதுமே பரிசுத்த சிந்தையோடு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை.